ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்னோட ஒரு பர்சனல் தாட்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி ரொம்ப பிரபலமாக இருக்கிறது காரணம் வந்துட்டு யாருன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். விஜய் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் 1 நடிகராக வந்துட்டு இருந்திருக்காரு. இனிமேல் வந்துட்டு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. சரி, ஓகே. இந்த ஜோசப் விஜய் அப்படின்றவர் வந்துட்டு தன்னுடைய தந்தையினால் வந்துட்டு சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாரு. ஆனால் முழுக்க அவரோட திறமையினால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இன்றைக்கி வந்து இருக்கார். அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மக்கள் மத்தியில் அதிக ஈர்ப்பையும் பெற்ற ஒரு நடிகர் அவர். அவரோட சிரிப்பு, அவருக்கு எல்லாமே பயங்கரமான ஃபேன்ஸ், அண்ட் இன்க்ளூடிங் மீ. நானும் சின்ன வயசில் அவரோட ஃபேன் தான். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சினிமாவை இது வந்து பார்க்கணும், அவ்வளோ அதில் பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்றதுனால நான் அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து சிவகாசி, திருப்பாச்சி, சச்சின், இந்த மாதிரி விஜய் சாரோட படம், விஜய் சாரோட பாட்டு எல்லாமே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆனால் இப்போ வந்துட்டு சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, திரு விஜய் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எப்போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அவரோட இந்த அரசியல் பயணம் வந்துட்டு இப்போ புதுசாக வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவரோட பழைய இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கர்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, அரசியலுக்குள்ள உங்களோட ஈடுபாடு இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டது எல்லாத்துக்குமே அவர் வந்துட்டு வெளிப்படையாக பகிரங்கமாக திட்டமாக வந்துட்டு அவர் வந்துட்டு நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன் ஆனால் அவர் சொன்னது கிடையாது. ஆனால் நான் வரவே மாட்டேன், எனக்கு அரசியலுக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, சினிமாவில் இருந்தால் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரு உதயநிதி அவர்கள் மாதிரி உருட்டாமல் மேபி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு பிடிக்கும் அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருப்பார் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே. பட் ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் அவர் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குதா அதுக்கு வந்துட்டு தன்னோட எதிர்ப்பை வந்துட்டு ஒரு தெரிவிக்கிறதோ, கோபமாக தன்னோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ, எல்லா ஆடியோ லான்ச்லேயுமே வந்துட்டு அவர் ரொம்ப சாஃப்டாக அமைதியாக எதுவுமே பேசாமல் அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட அமைதியாக அவார்டு வாங்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஸோ எதுவுமே அவர் வந்துட்டு வெளிப்படையாக தன்னோட கருத்தை வந்துட்டு தைரியமாக எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணி அவர் சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் சார்பாக ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அதுலேருந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருந்ததா வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் அது மேக்ஸிமமாக கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் வெள்ளம், இப்போ வேறு எங்கேயாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ தண்ணி வந்துட்டு சென்னையில் வரும், அப்போல்லாம் வந்து மண்டபத்தில் இடம் கொடுக்குறது, நீட் தேர்வுனால இறந்து போன அனிதா வீட்டில் போய் பார்த்தது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்து போய் அந்த இடத்துல வந்துட்டு ஆறுதலாவோ அண்ட் உதவிக்கரம் நீட்டியிருக்காருன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட அந்த அரசியல் ஆசை. ஓகேங்களா, அவருக்கு வந்து அரசியலில் வரணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை தான். அவர் பழைய இன்டர்வியூஸ்லாம் நீ போக்கிரி அந்த மாதிரி டைமில் வந்து இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தாலுமே அதில் வந்து அவர் இந்த அரசியலில் வரணுன்ற ஆசைப்பட்டு தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஆசைக்கு திடுதிப்புன்னு போனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் இயக்கம்ன்றது மாதிரி இந்த மாதிரி பண்ணுறது, அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணி தன்னை வந்துட்டு ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அபிப்பிராயத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கணுன்றது அவரோட எண்ணமாக இருந்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு தைரியமாக எதிர்த்து ஒரு பேச்சு அவர் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இப்போ தான் வந்துட்டு அவர் இவ்வளோ பேசுகிறாரே தவிர இதுக்கு முன்னாடி வந்து எந்த பிரச்சனையுமே வாயை திறந்து அவர் பேசுனது கிடையாது. வருவார், உதவி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பட் எந்த ப்ரெஸ் மீட்லையுமே எதுவுமே அவர் வந்துட்டு இது வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் என்றைக்குமே பேசுனது கிடையாது. சைலண்ட்டாக தான் இருப்பார். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஏன் சைலண்ட்டாக இருந்திருப்பார்? ஒருவேளை இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் அவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது மக்களை போய் அதிகமாக சந்திச்சார். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் நான் மறந்துட்டே என்னை மன்னிச்சிடுங்க, அந்த இடத்துல போயிட்டு சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லும் அப்படின்னு பாட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் வந்துட்டு நீங்கள் யார் சார்ன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய அவமானமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்துட்டு அவர்களோட பேச்சு வந்துட்டு ரொம்ப சர்ச்சையானதுனால நமக்கும் இந்த அரசியலுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அரசியலை விட்டு போயிட்டார். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து சினிமாவில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களும் பேசி எதையும் கெடுத்துக்காம அமைதியாக நல்ல ஒரு அமைதியான நபர், ஒரு நல்ல உதவி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டே வந்தார். சைக்கிளில் போகிறது அண்டு ஷூட்டிங்க்கு போகிற இடத்துல வந்து வேணும்னே மக்களை போய் சந்திக்கிற மாதிரி, மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே விழுந்த செருப்பு எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணி மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறோன்றக்காகவும் மக்கள் மத்தியில் நமக்கு ஆதரவு எப்படி இருக்குன்றதையும் வந்துட்டு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தாரு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மதுரையில் போயிட்டு மக்களை சந்தித்தது, அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு சைக்கிள் வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பண்ண விஷயம். அண்ட் அதுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்துட்டு பேசாமல் இருந்த விஜய் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷங்களில் ரிலீஸ் ஆன படங்களோட ஆடியோ ரிலீஸுக்குன்னே, படம் ரிலீஸு ஆடியோ ரிலீஸுக்குன்னே தனியாக அவருக்குன்னு ஒரு செக்மெண்ட் வச்சு ஒரு மைக்கை வச்சு பேச வச்சாங்க. அது பேச வச்சது கிடையாது, அவர் கேட்டு வாங்கிக்கிட்டது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவரோட ஒரு ஆடியோ லான்ச்லேயும் அவர் பேசுகிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட்டப். ஸோ ஓகேங்களா, அதில் வந்துட்டு அவர் மக்கள்கிட்ட வந்து நிறையா பேசுறது, அதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, மக்கள்கிட்ட ஒரு கனெக்ஷனில் இருக்கணுன்றக்காக இந்த மாதிரி வெளியே அதிகமாக வர ஆரம்பிச்சார். ஆடியோ லான்ச்சு, இன்டர்வியூ, பீஸ்ட் மூவிக்கு அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் எதுக்குன்னா மக்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு இதாக இருக்கணும் அப்படின்றக்காக தான். அண்டு ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றக்காக அது ஒரு விஷயம் பண்ணார். ஆனால் இந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இப்போ பண்ணுறத ஏன் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணலை, ஏன் இப்போ பேசுகிற அரசியல் ஏன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேசலை அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ வந்துட்டு த அயர்ன் லேடி ஆஃப் தமிழ்நாடு செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து இருந்ததுனால அவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை. அப்போ வந்து யாருமே இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது, எல்லாருமே ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் அந்த மாதிரி. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த தலைவா படத்துக்கு கீழே டைம் டு லீட் அப்படின்னு போட்டதுக்காக அந்த படத்தை அந்த அம்மா வந்துட்டு ஓட விடாமல் வச்சுருந்தாங்க. அதுக்காக அவங்களோட அப்பா கூடயும் திரு ஜோசப் விஜய் அவர்களும் வந்துட்டு போயிட்டு அந்த அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் வந்து அடுத்து எடுத்துட்டாங்க, டைம் டு லீட் அப்படின்றது எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்தார். தன்னோட சினிமாவை இப்போ நம்ம வந்துட்டு அரசியல் ரீதியாக பேசுகிறதுனால தன்னோட சினிமா வாழ்க்கை பாதிக்கப்பற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் அதனால தான் வந்துட்டு அந்த டைமில் எதை பற்றியுமே அவர் பேசுனது கிடையாது. அண்ட் இப்போ அரசியலில் வந்துட்டு அந்தளவுக்கு பலமான ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்றனால தன்னோட கருத்துக்களை வந்துட்டு இப்போ ஒரு 5-6 வருஷமாக அவர் வந்து வெளிப்படுத்திட்டு வராரு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸாக நான் வந்துட்டு யோசிக்கிறேன். நான் யோசிச்சது இதுதான். அண்டு இன்னொன்று என்னென்னா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது அவருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு தலைவர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, கலைஞர் அவங்க இருந்தாங்க, விஜயகாந்த் சார் இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிங்க. விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. தன்னுடைய பெயரில் இந்த 2 பேரில் இருக்க ஒரு பொதுவான பெயர் விஜய் அப்படின்றத ஒன்றை மட்டும் வச்சு விஜயகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் அவரோட ஃபேன்ஸான இந்த இளைஞர்கள் வந்துட்டு நிறையா எடிட்டிங் தெரிஞ்சதுக்கு ஒரு காரணத்தை வச்சு அந்த எடிட்டிங்கில் 2 பேரையும் ஒன்றா காமிச்சு அதை வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. பட் ஆனால் விஜய் அவர்கள் வேறு, விஜயகாந்த் அவர்கள் வேறு. இவங்க 2 பேரும் என்றைக்குமே சமம் கிடையாது. ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலையுமே வந்துட்டு தைரியமாக தன்னோட கோட்பாட்டிலேருந்து தைரியமாக வந்துட்டு பேசாத ஒரு நபரும் எந்த இடமா இருந்தாலும் சரி தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையாக தைரியமாக நாக்கு கடிச்சு பார்லிமெண்ட்லேயே கர்ஜித்த ஒரு சிங்கத்துக்கும் நீங்கள் எப்படி ஈடுபாடு வச்சு பேசுவீங்க? அது சரியான ஒரு இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். அது யார் செஞ்சாலும் என்ன, அவ்வளோதான் அவரோட எண்ணம். அவரோட எண்ணம்லாம் மக்கள் பசி இல்லாமல் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், அவ்வளோதான் அவரோட எண்ணம். அண்ட் முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் 2 பேரையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம். அவரோட தைரியம் வேறு, இவரோட தைரியம் வேறு. ஸோ இது 2 தான் எனக்கு அதனால் இது ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இருக்கிற ஆள்ற கட்சி, ஏன்னா இப்போ ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் தலைமை வந்துட்டு போயிட்டதுனால அந்த கட்சி வந்துட்டு சிதறிடுச்சு. அந்த கட்சியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மக்களுக்கும்
மேபி எனக்கு தெரில. பட் ஆனால் ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கட்சி வந்துட்டு இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஆண்டுகிட்டு இருக்க இந்த திமுக கட்சி தான். இந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஃப்யூச்சராகவும் சரி, இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் வந்துட்டு திரு உதயநிதி அவர்கள் தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் வந்துட்டு இப்போயே வந்துட்டு துணை முதலமைச்சராக வந்துட்டு திரு உதயநிதி அவர்களை போட்டுட்டாங்க. இப்போ இந்த உதயநிதி அவர்கள் வந்துட்டு விஜய் சாருக்கு ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். 2 பேருமே வந்துட்டு இப்போ விஜய் சாரும் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஃபேமஸாக இருந்ததுனால தான் மக்கள் மத்தியில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவர் அரசியலில் இருந்து சினிமாவில் கொஞ்சமாக இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாப்புலராக வந்து தமிழக மக்களுக்கு தெரிகிறது. அதனால தான், ஏன்னா அவர் சினிமாவில் இருந்தார், அதனால தான். ஸோ 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சினிமாவில் இத்தனையோண்டு, இவர் சினிமாவில் இவ்வளோ பெருசு. ஐ மீன் உதயநிதி சார் வந்துட்டு சினிமாவில் வந்து இத்தனையோன்னு, அண்டு விஜய் சார் வந்து சினிமாவில் இவ்வளோ பெருசு. உதயநிதி சார் வந்துட்டு அரசியலில் இவ்வளோ பவர், பிகாஸ் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வரனால அவருக்கு அந்த பவர். இவருக்கு வந்துட்டு இப்போ தான் வரான்றனால இவ்வளோ சின்ன கொஞ்சம் பவர் தான் இவருக்கு வந்து, விஜய் சாருக்கு வந்துட்டு. ஸோ ஓகே, இது அந்த ஷூட்டிங்க்கு போகிறது இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஏன் சொல்லிட்டு போகணும்? இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எத்தனையோ தடவை ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. அப்போல்லாம் ஷூட்டிங்க்கு சொல்லிட்டு போனது கிடையாது. இப்போ வந்துட்டு வேணும்னே சொல்லிட்டு போகிறதும் சரி, கட்சி கொடியும் வெள்ளை சட்டையும் அணிஞ்சு வேணும்னே வந்துட்டு மக்கள் மத்தியில் போயிட்டு ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆரவாரத்தை கிளப்பணுன்றக்காகவே இந்த மாதிரி பண்ணுறாரு. இது வந்து முழுக்க முழுக்க அரசியலில் தன்னுடைய எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மதுரையில் நடந்த விஷயம் இது எல்லாமே ஓகேங்களா. முன்னாடியெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவரோட விஜய் சாரோட ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு மற்ற இடங்களில் பேசுகிறதா இருந்தால் அவரோட கோபமாக நிறைய இடத்துல பேசியிருப்பார். நீங்கள் அவரோட பழைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ இல்லைனா விஜய் ஆங்கிரி ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கனாலே அந்த பழைய வீடியோஸ்லாம் வரும். ஆனால் இப்போ இவ்வளோ ஜாலியாக ரொம்ப அப்படியே இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாட் ப்ரோ அந்த மாதிரிலாம் பேச அவரோட பிஹேவியர்லேயே பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. ஒரு அவ்வளோ சேஞ்சஸ். அப்போ ரொம்ப சாஃப்ட்டு, அமைதி, பேச தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டு இப்போ வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு அரசியல் பேசுகிறாரு, ஜாலியாக பேசுகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் இந்த அரசியலில் மக்கள் மத்தியில் நல்லா பேர் வாங்கணுன்றக்கா. அப்படின்னா அப்போயும் அப்படியே இருந்திருக்கலாமே, இல்லைன்னா இப்போயும் அமைதியாகவே இருக்கலாமே, ஏன் இந்த நடிப்பு? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் படித்த மாணவிகளுக்கு வந்துட்டு பாராட்டு விழா வச்சது ஓகேங்களா. அது வந்து 400 மேலே எடுத்தவங்க அந்த மாதிரி ஓகேங்களா ஒரு விழா வச்சாங்க. அந்த விழா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்துட்டு ஒரு 16 வயசு இருக்கும் அந்த 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த பிள்ளைங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள மீட் பண்ணி அவரோட அந்த சினிமா ஒரு என்ன சொல்கிறது, அந்த சினிமாவோட அந்த விஜய் சாருன்றது வந்துட்டு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார். எல்லாருமே வந்துட்டு சினிமாவில் இருக்கவங்களை வந்துட்டு ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்றது உச்சபட்ச ஏக்கமாக ஒரு ரசிகனுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கிற விதமாக தான் அவர் வந்து அந்த மாதிரி விஷயம் பண்ணிவிட்டு இப்போது வந்து 12th முடித்த ஒரு ஒரு இளைஞர்களுக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு 16 வயசு இருக்கும். 2026 எலெக்ஷன் வரும்போது அவங்க கண்டிப்பாக ஓட்டிங் எலிஜிபிலிட்டியோடு வந்துடுவாங்க. அதனால தான் அவர் டார்கெட் பண்ணி அந்த 2 years 3 yearsக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா வருங்கால எலெக்ஷன் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறதுனால அந்த டைமில் ஓட்டிங் போடுற எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம ஈர்க்கணும் அப்படின்றக்காக அந்த ஒரு விஷயம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கட்சிக்கு வந்துட்டு நிறையா பேர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் விஜயகாந்த் சார் நம்ம தவற விடுறோம், அதனால் விஜய் சாருக்கு நம்ம போடுவோம் அப்படின்றாங்க. எது விஜய்ன்ற ஒரு பேர் இருக்கிறதுனாலயா? கிடையாது. ஸோ இது ஒன்று. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வராங்க, ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, அதனால் அதுக்கு போடுவோம் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, நான் விஜய்க்காக போடுவேன் அப்படின்னு. இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், நான் ஒரு அம்மாட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 2026 விஜய் சாருக்கு வந்து நீங்கள் ஓட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான்லாம் போட மாட்டேன், அதுக்கு நான் நோட்டாக கூட போட்டு போயிடுவேன், வேணால் என் பையனுக்காக போடலாம், என் பையனுக்கு வந்துட்டு விஜய் சார் வந்து பிடிக்கும், அதனால் அதுக்காக வேணால் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சினிமாவிலேருந்து வந்தவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அண்டு காணாமல் போனவங்களும் இருக்காங்க. ஸோ டிவியை உடச்சவங்களும் இருக்காங்க அண்டு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு காணாமல் போனவங்களும் இருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இது என்னோடய கண்ணோட்டம் என்னென்னா, ஒருத்தவங்க புதுசாக வராங்க, இப்போது இந்த கட்சியிலேருந்து வர தலைவர் வந்துட்டு விஜய் சார் தான். இவரை வந்து தமிழக மக்களுக்கு எப்படி தெரியும்?
இவர் வந்துட்டு சினிமாவில் நல்லா ஆடக்கூடிய, நல்லா நடிக்கக்கூடிய, நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையான நடிகர். ஓகேங்களா? இது நாள் வரைக்கும் இவர் அரசியல் ரீதியாக என்ன விஷயம் வந்து பண்ணியிருக்காரு? கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு இருக்கப்போ எப்படி வந்துட்டு மக்கள் ஒரு நிமிஷம் அப்படி இருக்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது ஃப்யூச்சர் ஆஃப் த இந்தியா யங்ஸ்டர்ஸே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக எந்த விஷயமும் இல்லாத ஒரு நபரை எப்படி வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். என் பையனுக்காக போடலாம் அப்படின்றது. ஒரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு இந்திய பிரஜையும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட ஓட்டு தான் 5 வருஷம் நம்மளோட நாட்டையே ஆள போகுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்காமல் தயவு செஞ்சு யாரும் ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக போய் ஒரு ஃபேவராக ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பாக முடியும். உங்களுக்கு யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஓட்டு ஒரு தொகுதியிலையும் நீங்கள் போடுற ஒரு நபரும் போடுற ஓட்டு தான் அந்த தொகுதியை ஆளக்கூடிய, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் ஓட் அப்படின்றது. அதை வந்துட்டு சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அந்த வெப்பன் வந்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடும். அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி யோசித்து முடிவு பண்ணுங்கள். எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்றக்கா அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இது நாள் வரைக்கும் என்ன அவங்க அரசியல் ரீதியாக பண்ணியிருக்காங்க, என்ன அவங்க எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு விஷயம் அவங்களுக்காக ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இந்திய சிட்டிசனுக்கு தன்னை யார் ஆளணும் அப்படின்றத வந்துட்டு முழுசாக தெரிஞ்சுக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்து தான் நம்ம வந்து ஓட்டு போடணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ நான் என்னோட கன்க்ளூஷனுக்கு வரேன். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இதானப்போ நான் யாருக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அதனால நானும் டிஎம்கேக்கு தான் வீட்டில் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு நான் டிஎம்கேக்கு போட்டேன். அதுக்கப்புறமா நான் காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு நாம் தமிழர் கட்சி பற்றி தெரியும். அப்போ ஃபோன் இருந்ததுனால நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். அவரோட பேச்சில் வந்துட்டு எனக்கு நிறையா விஷயங்கள், நான் அரசியலில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட சுற்றி இருக்க நிறையா பிரச்சனைகளை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏடிஎம்கேல வந்துட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய தலைமை. அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் நிறையா. பட் ஆனால் அதில் பிரச்சனைகளும் இருந்தாலும் ஊழல் இல்லாத 2 அரசுமே கிடையாது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஊழல்லே உதிச்சு போன ஒரு அரசாங்கம் ரெண்டுமே. ஸோ இதில் ரெண்டுமே வந்துட்டு யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதை விட செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரவிடாமல் இருந்தாங்க. நிறைய நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி கலைஞர் இருந்தப்பையும் 2 பேருமே 50-50 தாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு டம்மியான ஒரு அரசாங்கம் தான். இதுக்கப்புறம் வரக்கூடியதும் டம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது 2ஐயும் தவிர்த்து வேறு என்ன கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தேமுதிக இருக்குது. அதில் இருக்க தலைமையும் இப்போ இல்லை. ஸோ அதனால் அந்த கட்சியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இந்த பெரிய பெரிய கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் தான். ஸோ அதுலேயும் எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. இத்தனை வருஷமாக தனித்து நின்று தனி ஒரு நபராக இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு. இவ்வளோ அரசியல் அவரோட அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். தைரியமாக ஒரு விஷயத்துக்கும் பேசியிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுற ஒரு நபரை நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா என்னோட அதுக்கடுத்து வர எல்லா எலெக்ஷன்லையுமே இப்போ நான் ரீசெண்டாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவரோட பேச்சும் சரி, அவரோட கொள்கைகளும் சரி, அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு யோசித்து உங்களோட ஓட்டை போடுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அண்டு இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு என்னதான் இருந்தாலும் சினிமாவில் நல்லா பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகரா, நல்லா பாடுவாரா, ஆடுவாரா, என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சினிமா விரும்புகிற ஒரு நபராக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விருப்பம் காட்டலாமே தவிர, அவங்க அரசியலுக்கு வந்தால் இந்த நாட்டோட சிட்டிசனாக அவங்கள வந்துட்டு அதுக்காக ஓட்டு போடணுன்றது நம்மளோட கிடையாது. அது நம்ம கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால் ஓட்டிங் சினிமா வேறு, பாலிடிக்ஸ் வேறு. இந்தியன் சினிமா வேறு, இந்தியன் பாலிடிக்ஸ் வேறு, எல்லாமே வேறு வேறு. தமிழ் சினிமா வேறு, தமிழ் கவர்மெண்ட் வேறு. ஸோ கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற சினிமாவுக்கு ஃபேனாக இருந்தால் போதும். ஆனால்
நம்மளோட பாலிடிக்ஸ்க்கு நம்மளோட கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற ஓட்டு நம்ம ஒரு சிட்டிசனாக தான் போடணும், ஃபேனாக கிடையாது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் வந்துருச்சு, பட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பேசியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you.